ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மாலினி. என்னதான் நம்ம சப்பாத்திக்கு விதவிதமா குருமா மசாலான்னு செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த சிம்பிளான தக்காளி தொக்கை வச்சு சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசை சாதத்தோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி தொக்கை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தக்காளி தொக்கு செய்யறதுக்கு மண் சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய், 3 வரமிளகாவை 2 நறுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டா ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே 7-8 பல்லு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இதோடவே 7 தக்காளி பழத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு தக்காளி பழத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீல நீளமா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன். நமக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிட்டு நிறைய தண்ணி விடும். இதோடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது காரம் இருக்காது, கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா கலந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இடையில கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. 2 நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்டிருந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பாதியா சுருங்கி நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு பாருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகுற மாதிரி மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சே கலந்து விட்டுக்கிறேன். நீங்க ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாத்தி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்தேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி தோசையோட வச்சு சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். வெங்காயம் எல்லாம் ரொம்ப வதக்காம இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் சப்பாத்தியோட சாதத்தோட எல்லாம் பெரட்டி சாப்பிடும்போது அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு கையளவு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சூப்பரான தக்காளி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10-15 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளியை மட்டும் அறுத்து வச்சிட்டீங்கன்னா போதும், கடகடன் ரெடி பண்ணிடலாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். சாதத்தோட பரட்டி சாப்பிடவும் இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. இந்த டேஸ்டி அண்ட் சிம்பிளான தக்காளி தொக்கை இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.